ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நான் சொல்ல போற உண்மை சம்பவ கதை ரொம்பவே துயரமா இருக்குங்க. அதே சமயத்துல கொஞ்சம் கொஞ்சம் அமானுஷம் கலந்துருக்கும். ஏன்னா இந்த கதை ஒரு பெண்ணோட சாபத்தினால அந்த ஒரு வம்சமே அழிஞ்சு போயிருக்கு. அதை ஒட்டின உண்மை சம்பவ கதையோட தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவங்களோட அப்பா வழியில அவங்க தாத்தா செஞ்ச தவறு. அப்ப அவங்க ஊர்ல இருந்திருக்காங்க. அம்மா அப்பா 3 ஆம்பளை பசங்க. இவங்க கொஞ்சம் வசதியான ஒரு ஃபேமிலியாங்க. இவங்க கிட்ட நிறைய நிலங்கள்லாம் இருந்தனால அவங்களோட நிலத்துல ஆளுங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யற ஆட்களும் வச்சிருக்காங்க. நிறைய தோட்டம் துறவுலாம் இருந்திருக்கு. சோ அவங்க இருக்கிற அந்த ஊர்ல என்ன பிரச்சனையா இருக்கட்டும், இவங்க தான் போய் முன்னுக்கு நின்று அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு தீர்த்து வைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாட்டாம மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்ப இவருக்கு கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க. தம்பி தங்கச்சி. தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. தம்பி வேற ஊர்ல ஒரு வணிக கடை வச்சு அவர் பாட்டுக்கு அவர் பிசினஸ பாத்துட்டு இருந்திருக்காரு. சோ அண்ணன் எப்படின்னா அவர் எதுவா இருந்தாலும் ஜாதியை விட்டு கொடுக்க மாட்டாரு, ஸ்டேட்டஸை விட்டு கொடுக்க மாட்டாரு. சோ அப்படி இருக்கிறப்ப அவரோட 2 பையன்களும் அவர் பார்த்த பொண்ணதான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களோட ஜாதியில அவங்களுக்கு காசு பணத்துல குறைவே இல்லாத ஒரு இடத்துலதான் சம்பந்தம் பேசி முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த 3வது பையன் என்ன பண்ணிருக்கான்னா ஒரு பொண்ணை விரும்பி இருக்கான். அந்த பொண்ணு ஒரே காஸ்டா இருந்தா கூட வசதி வாய்ப்புல இவங்களோட ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அதனாலே அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல. இவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிருச்சு. அந்த பொண்ணு இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவர் போனனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணியும் வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க அப்பா அம்மாக்கும் சரி, அவங்க 2 அண்ணனுங்க அண்ணிங்களுக்கு யாருக்குமே அந்த பொண்ணை பிடிக்கல. எப்படியாவது கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு இந்த பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டிடணும், தன்னோட மகனே இந்த பிள்ளைய வேண்டான்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளானோட தான் இவங்க அந்த பொண்ணை இவங்க பையனுக்கு கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டானா அவங்க நினைச்சபடியே ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் பேசி அவங்க 3வது பையனுக்கு 2வது கல்யாணம் முடிச்சு வச்சிடலான்னு. சோ இவங்க அப்பா அம்மா அண்ணன் அண்ணிங்கெல்லாம் எப்படின்னா அந்த பையன் முன்னுக்கு அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிற மாதிரியும் கேர் பண்ணிக்கிற மாதிரி நடிப்பாங்க. அந்த பையன் வீட்டுல இருந்து வெளியாயிட்டானா உடனே அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறது, நிறைய துணியை கொடுத்து துவைக்க சொல்றது, அந்த பொண்ணை இந்த வேலை செய் அந்த வேலை செய்யன்னு சொல்லிட்டு வேலை வாங்குறது, ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடுறது. இதெல்லாம் நீ உன் புருஷன்கிட்ட சொன்னா அதுக்கப்புறம் பாரு நடக்கிறதே வேற, உன்னால இந்த வீட்டுல நிம்மதியா வாழ முடியாது சொல்லி மிரட்டுறது, இந்த மாதிரி பல கொடுமைகள் அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுல நடந்திருக்கு. ஆனா எதுவுமே அந்த பொண்ணு பயந்துகிட்டு அவங்க புருஷன்கிட்ட சொல்லவே இல்லை. அப்பப்ப தம்பியும் தம்பி ஒய்ஃப் பிள்ளைங்களாம் அவங்க வீட்டுக்கு தங்குவாங்களாம். சம்டைம்ஸ் 2 நாள் 3 நாள் தங்குவாங்களாம். இல்ல ஏதாச்சும் வணிக விஷயமா பேசிட்டு போறதுக்காக அண்ணனை தேடி தம்பி வருவாரு. சோ அப்படி போறப்ப அந்த வீட்டுல தங்குறப்பெல்லாம் அவங்க பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்க. ஆனா அந்த பொண்ணு வாயே திறந்து எதுவுமே பேசாது. அழுவாச்சிய தவிர அந்த பொண்ணு எதிர்த்து கூட கேள்வி கேட்காது. வாய் செத்த பூச்சாதான் இருக்குமா. சோ அவருக்கே அந்த பொண்ணை பாக்குறப்ப ரொம்ப கவலையா இருக்குமா. சில நேரத்துல இவங்க சாப்பாடே கொடுக்காம வேலை வாங்குறத பாக்குறப்போ இவர் என்ன பண்ணுவாரு, திருட்டுத்தனமா சாப்பாடை கொண்டு போயிட்டு அண்ணனுக்கும் அந்த ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்து போய் கொடுப்பாராம். ஏன்னா இவருக்கு தைரியம் இல்லை அவங்க அண்ணனை எதிர்த்து கேட்கறதுக்கும் அந்த மாதிரி பேசுறதுக்கு. சோ அண்ணனுக்கு தெரியாம இவர் சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் செய்யறது. அப்பப்ப அந்த வீட்டுக்கு போனாருன்னா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு 4 வார்த்தை ஆறுதலா பேசுறது, அதுதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அவங்க வீட்டுல தங்குனாலே அந்த பொண்ணுக்கு என்னைக்குமே இவங்க வந்துட்டாங்களே இவங்களுக்கும் சேர்த்து சமைக்கணுமா அந்த மாதிரி இவங்க நினைச்சதே கிடையாது. இவங்களுக்கு சந்தோஷமா தான் இருப்பாங்களா. ஏன்னா அவராச்சும் இவங்க கிட்ட பேசுறதும் அக்கறை காட்டுறது இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அங்க யாருமே இல்ல. அதனாலே இவர் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த வீட்டை போயிட்டு ஒரு 2 நாள் தங்குறது, இல்ல அப்பப்ப போயிட்டு வரத கூட அவங்க தம்பி வழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஆனா ஒவ்வொரு வாட்டி அந்த வீட்டுக்கு போறப்பெல்லாம் அவங்க அண்ணனும் அண்ணியும் அந்த மாதிரி கொடுமைப்படுத்துறத பார்த்துட்டு பேசாம தான் இருந்திருக்காரு. சில நேரத்துல அந்த பிள்ளைய அடிச்சிருக்காங்க. அடிக்கிறப்ப கூட அவரால் போயிட்டு தடுக்க முடியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ அதனாலேயே கொஞ்ச காலகட்டம்
காலகட்டத்துக்கு வந்து அவர் அந்த வீட்டுக்கு போகாமலே இருந்திருக்காரு. ஏன்னா அவரால பார்க்க முடியல அந்த பொண்ணு படுற கொடுமைய. சோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அந்த பிரெக்னன்ட் ஆன விஷயம் வந்து அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷமான விஷயம் என் வாழ்க்கையில நடந்திருக்கே நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அது நிலைக்கல. இந்த விஷயத்த அவங்களோட தம்பி கிட்டயும் அந்த பொண்ணு சொல்றப்ப அவங்க தம்பியும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இவங்க வந்து நல்லா வாழணும்னு நினைச்ச ஒரே ஒரு ஜீவன். சோ அவர் வந்து அந்த டைம்ல வரப்ப வந்து இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்காங்க, நான் பிரெக்னன்டா இருக்கேன்ட்டு. அப்ப இவரு வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கலங்க. ஏன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க அப்பா அம்மா 2 அண்ணனுங்க 2 அண்ணிங்க அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல இவங்க பிரெக்னன்ட் ஆனது. இவங்க கல்யாணம் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துல மூத்த அண்ணிக்கும் சரி 2வது அண்ணிக்கும் சரி இன்னும் கரு தெரிக்கல. சோ அவங்க 2 அண்ணனுங்களுக்கே இன்னும் குழந்தை வரல. எப்படி அதுக்குள்ளால இவளுக்கு இந்த குழந்தை வந்திருக்கணும், எப்படி இவளுக்கு மட்டும் கரு இவ்வளவு சீக்கிரமா தெரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த வயித்தெரிச்சல்ல என்ன பண்ணிருக்காங்க, இவங்களை வந்து அடிக்கிறது வேலை வாங்குறது அதுலயே அவங்களோட கரு வந்து கலைஞ்சிருச்சு. ஆனா அப்பயும் அவங்க பயந்துகிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லல. ஏன்னா சொன்னா உன்னை நான் அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டி அவங்கள மென்டல் அளவுல அதிகமான டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. கரு கலைஞ்சதுக்கு அப்புறம் யாரு வருத்தப்பட்டாங்களோ இல்லையோ அவங்க வீட்டுக்கார் ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏன்னா அவர் ரொம்ப ஆசையா இருந்தாரு ஒய்ஃப் மாசமா இருந்தாங்கன்னு. கடைசியில பார்த்தா கரு கலைஞ்சிருச்சான்னு நினைச்சா ரொம்ப கவலைப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க தம்பி தான் அப்பப்ப வீட்டுக்கு வருவார்ல, அவர்கிட்ட இந்த விஷயம் சொல்றப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, சே என்ன இந்த மாதிரி நடந்துருச்சு இந்த பிள்ளையோட வாழ்க்கையில. அப்ப இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றப்ப வந்து, ஏன் எங்க அண்ணன் இப்படி இருக்காரு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்களே, எங்க அன்னிக்கு குடும்பம் அருவுல அவங்களும் பிள்ளை பெத்தவங்க தானே சொல்லிட்டு இவர் வந்து இவங்க கிட்ட சொல்லி புலம்புறாங்க. ஆனா இவரு போய் அங்க போய் கேட்க மாட்டேங்கிறாரு. அதுதான் பிரச்சனை. சோ இவங்க வந்து சொல்றப்ப வந்து அட்லீஸ்ட் இவர் போய் கேட்டிருக்கணும், ஏன் நான் அந்த மாதிரிலாம் பண்றேன்னு. ஆனா அவர் எதுவுமே கேட்காம இவங்களுக்கு தான் அவர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு, சரிம்மா நீ அடுத்த வாட்டி பிரெக்னண்டா இருந்தா நீங்க இருக்காத, பேசாம உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிரு, நீங்க இருந்தனா திரும்பவும் இதே மாதிரிதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ஆறுதலா 4 வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுக்க முடியாது இல்லையா. ஏன்னா இவங்க எப்ப வீட்டு விட்டு போவாங்கன்னு அவங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற அவங்க இந்த மாதிரி டைம்ல போயிட்டாங்கன்னா ஒரேடியா இவங்களையும் அவங்க புருஷனையும் பிரிச்சிருவாங்களோன்ற அந்த பயம் இவங்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. சோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் இவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க பிரெக்னன்ட் ஆன விஷயம் அவங்களுக்கே தெரியாது. இவங்க வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றப்ப அங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு அம்மா இவங்க கையை பிடிச்சு பார்த்துட்டு நீ மாசமா இருக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மாசமா இருந்த விஷயம் மட்டும் அவங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்கிட்டுமே சொல்லுங்க. கிட்டத்தட்ட 4 மாசம் அவங்க அமைதியா தான் இருந்திருக்காங்க. 5வது மாசம் தான் இவங்க வந்து அவங்க கணவர்கிட்டயே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா அவங்க கணவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த விஷயத்தை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அண்ணன் அண்ணி கிட்ட சொல்றப்ப வந்து அவங்க யாருமே அந்த அளவுக்கு சந்தோஷமா ஆகல. கோவம் தான் இருந்திருக்கு, ஆனா வெளியே காட்டிக்கல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து என் மனைவிக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போறப்ப அப்பதான் வந்து இவங்களுக்கு சரியான ஆத்திரம் வந்திருக்கு. அந்த கோவத்தை வந்து இவங்க கிட்ட காட்டியிருக்காங்க, இவங்களை அடிச்சிருக்காங்க. நீ எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மறைக்கலாம், ஏன் எங்க கிட்ட சொல்றதுல என்ன வந்துச்சு, நாங்கன்னா உன் பிள்ளைய கொலையா பண்ண போறோம்னு சொல்லிட்டு கண்ணாப்புனான்னு ஏசி இவங்களை வந்து அடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இவரும் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த கேட எல்லாரும் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி இருந்திருக்காங்க. அப்ப இவரு வந்து நான் வந்து அவளை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூட்டிட்டும் போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்கள ரொம்ப சந்தோஷமா அவர் வச்சிருந்திருக்காரு. ஆனா இவங்க மனசுல வந்து என்னன்னா, நம்ம புருஷன் இவ்வளவு நல்லவரா இருக்காங்க, ஆனா குடும்பத்துல உள்ளவங்க யாருமே இந்த மாதிரி இல்லையே, அந்த வேதனை ஒரு பக்கம். இன்னொன்னு ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க எதுவுமே காட்டிக்கலங்க. வீட்டுல அவ்வளவு பிரச்சனை போயும் கூட ஒரு வார்த்தை கூட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்க பாட்டுக்கு பேசாம வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த கையோட அவங்களுக்கு மனசுல வந்து ஏதோ ஒண்ணு ஒரு மாதிரி சலனமா இருந்திருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனாலே அவங்க அன்னைக்கு நைட்டு வந்து சரியா தூங்கவும் இல்லை. சோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருக்காரு, ஏமா என்ன ஆச்சு, ஏன் தூங்க மாட்டேங்கிறேன். இல்லைங்க சரியா தூக்கம் வரலன்னு. அப்படிதான் இருக்கும், ஏன்னா நீ வந்து பிரெக்னண்டா இருக்கல, வா வந்து பண்ணு சொல்லிட்டு அவர் தூங்க வச்சிருக்காரு. அப்புறம் மறுநாள் அவங்க தம்பியும் வீட்டுக்கு வந்திருக்காரு. சோ தம்பி கிட்ட இந்த விஷயத்த சொல்றப்ப அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்ப அவர் கேட்டிருக்காரு, நீ இங்க இருக்கிறியாமா இல்ல நீ பேசாம அப்பா அம்மா வீட்டுக்கு போறியான்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லங்க நான் இங்கேதான் இருக்கேன்னு. பாத்துமா இந்த வாட்டி வந்து ஏதாச்சும் நடந்துற போகுதுன்னு. இல்ல இப்ப வந்து 5 மாசம் ஆயிருச்சு, சோ கண்டிப்பா பிள்ளை கலையறதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் எப்படியாச்சும் இந்த பிள்ளைய பெத்து அவர் கையில கொடுத்துடணும்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இப்படியே நாட்கள் போக போக கிட்டத்தட்ட அவங்களுக்கு 8 மாசம் ஆயிருதுங்க. அவங்களால முன்ன மாதிரி ரொம்ப வேலை செய்ய முடியல, மூச்சு வாங்குது. ஆனா ஸ்டில் அப்பயும் அவங்கள வந்து நிறைய கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல இது இப்படியே போனா சரி வராது. அவ குழந்தைய பெத்து கையில குடுத்துட்டான்னா, அதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு, இவங்க 6 பேருமே சேர்ந்து ஒரு சதி பண்றாங்க. இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, எப்படியாச்சும் இவங்கள தீர்த்து கட்டிடணும்னு. ஆனா எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, அவங்க மாசமா இருக்காங்க. அவங்க குடும்ப வாரிசு தான் சுமக்குறாங்க. எப்படிதான் இந்த மாரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா அவங்க அத தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பையன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவங்க பையன்கிட்ட வந்து பொய் சொல்லி, இந்த மாரி பக்கத்து ஊர்ல இந்த சரக்கு இருக்கு. இத அர்ஜென்ட்டா வேணும். இத போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, இவங்கள ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயி அடிச்சு கை கால்லாம் கட்டி போட்டு வலுக்கட்டாயமா வாயில விஷத்த ஊத்தியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க 2 உசுரு. அதுலயும் அந்த பிஞ்சு உசுரு இன்னும் வந்து இந்த உலகத்தையே பார்க்கல. அதுவும் இல்லாம அவங்க சாவுறத இந்த 6 பேரும் நின்னு ரசிச்சிருக்காங்க. எனக்கு வந்து புரியல. மிருகம் கூட இந்த மாரிலாம் வந்து பண்ணாது. ஆனா மனுஷனா பொறந்த எத்தனையோ பேரு மிருகத்த விட கொடூரமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த கதைய கேட்கிறப்ப எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிருச்சு. எனக்கு நைட்டு தூக்கமே போயிருச்சு. அவங்க என்னென்னலாம் யோசிச்சிருப்பாங்க. ஐயோ! யாராச்சும் என்ன காப்பாத்த மாட்டாங்களா? என் கணவர் வந்துர மாட்டாரா? என் குழந்தைய யாராச்சும் சேவ் பண்ண மாட்டாங்களா? இந்த மாரி தான் மொத யோசிச்சிருப்பாங்க. ஒரு தாய் வந்து தான் உயிர விட தான் குழந்தை உயிர தான் யோசிச்சிருப்பா. ஐயோ! என் குழந்தை சாவக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்க அவ்ளோ ஆசையா இருந்தாங்க. கடைசில அந்த கனவே கலைஞ்சிருச்சுங்க. சோ இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கொலைய மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கை கால் கட்டி இருக்கிற அந்த கயிறெல்லாம் அவிழ்த்துட்டு இவங்கள நேரா கொல்லைப்புறத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து கிணறு இருந்திருக்கு. பக்கத்திலேயே கல் இருந்திருக்கு. சோ இவங்க வந்து தடுக்கி விழுந்து அந்த கல்லுல மண்டையில அடிபட்டு இறந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து மண்டையில வந்து இவங்களுக்கு எந்த அடியும் இல்ல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மண்டைய கொண்டு அந்த கல்லுல வேற அடிச்சிருக்காங்களாம். ஐயோ! எனக்கு இத கேட்ட கையோட இறந்து போயும் அவங்கள இன்னும் காயப்படுத்தியிருக்காங்க. சோ அவங்க இந்த மாதிரி தடுக்கி விழுந்து அந்த கல்லுல அடிபட்டு தான் இறந்துட்டாங்கன்னு செட் பண்ணி அப்படியே அவங்க மகனையும் நம்ப வச்சிருக்காங்க. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்பிட்டாங்க அவங்க தடுக்கி விழுந்து தான் இறந்துட்டாங்க. இன்க்ளூடிங் அவரோட தம்பியும் நம்பிட்டாரு. ஐயோ இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு நினைச்சு. ஏன்னா அவரும் திங்க் பண்ணல இவங்க வந்து கொலை பண்ற அளவுக்கு போவாங்கன்னு. சோ இவங்க நல்ல பெரிய நாடகம்லாம் ஆடி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க யோசிச்சாங்க, அப்பா இன்னையோட இந்த பீடை தொலைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பையனுக்கு புது பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரலான்னு. ஆனா அவங்க நினைச்சது நடக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்துக்கே அழிவு ஆரம்பிச்சுது. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவரால அவங்க ஒய்ஃப் இறந்தது வந்து ஏத்துக்கவே முடியலங்க. 16வது நாள் காரியம் முடிஞ்சு கூட அவரு ரொம்ப சோகமா இருந்திருக்காரு. இவங்க அப்பா அம்மா போக போக சரியாருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்காங்க. ஆனா இவர் அந்த வேதனையை தாங்க முடியாம கடைசியில அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதாவது விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. இவங்க அப்பா அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அதிர்ச்சி. என்னடா வந்து இவன் இப்படி பண்ணிட்டானே, போய் போய் அந்த பொண்ணுக்காக உயிரை விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆத்திரம், இன்னொரு பக்கம் வேதனை வேற. சோ இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்ப ஊர் மக்கள் என்ன பேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஆமா ஒய்ஃப் செத்த துக்கத்துல அவனால வந்து ஏத்துக்க முடியல, அதனால தற்கொலை பண்ணி செத்துட்டானே. ஆக்சுவலி அவர் தற்கொலை பண்ணி தான் செத்துருக்காரு. சோ அவங்க ஆனா இன்னொன்னு அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்கனால ஏத்துக்க முடியல. பட் என்ன பண்றது, இப்ப வந்து அவர் இறந்துட்டாரு சொல்லிட்டு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. 16வது நாள் காரியம் முடிஞ்சு கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவங்க மூத்த அண்ணனும் இறந்து போறாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் காலையில வேலை விஷயமா வெளியே போனவர் தான். அதோட அவர் வீட்டுக்கு திரும்பவே இல்லை. சோ இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. எப்போதுமே ஈவினிங் ஆனா வீட்டுக்கு வந்துருவாரு. இல்லைன்னா ஆஃப்டர்நூன் ஆச்சும் லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவாரு. ஆனா இவர் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் வரல, ஈவினிங் வீட்டுக்கும் வரல. கிட்டத்தட்ட மணி 11 ஆயிருச்சு. சோ இவங்க அப்பா அம்மா அண்ணன் 2 அண்ணிங்களுக்கும் வந்து பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவர் இன்னும் வீடு திரும்பலையேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, அவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப தேடி போறப்பதான் இவங்களோட தோட்டத்துல அவரு ரொம்ப கொடூரமான முறையில இறந்து கிடந்ததை பார்த்த கையோடயே அவங்க அப்பா அம்மா கத்தி அலறி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவர் என்ன மாதிரி ஒரு கோலத்துல இறந்து கிடந்தாருன்னா, ஒரு சிங்கமோ புலியோ மனுஷனை அடிச்சு கொன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும். சோ கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்திருக்கு. அவரோட உடம்பு ஃபுல்லா வந்து அங்கங்க அப்படியே பிராண்டி அந்த வயித்துல இருக்கிற குடலே வந்து வெளியாயிருக்கு. பத்தாவதுக்கு ஒரு சைடு முகம் அப்படியே இல்ல, கையும் காலும் வரை எங்க போச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மிருகம் அடிச்சு சாப்பிட்ட மாதிரிதான் அவரோட அந்த டெட் பாடி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, புலி அடிச்சுச்சா சிங்கம் அடிச்சுச்சான்னு தெரியலன்னு அங்க இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அவளை சாவடிச்சதுல இருந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இறந்துகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி இவங்க ரொம்ப வேதனைக்குள்ள போயிட்டாங்க. அவங்க தம்பிக்கும் புரியல ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு.
ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதே மாரி 16வது நாள் காரியம் முடியுது. கரெக்ட்டா 1 வாரம் கழிச்சு, அவங்க மூத்த அண்ணி, அதாவது அவங்க கணவர் இறந்தாரு இல்லையா? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டா பயம் எடுக்க ஆரம்பிக்குது. இந்த மாரி வரிசையா இறக்கிறத பார்த்தா, ஒருவேள அந்த பொண்ணோட ஆத்மா தான் நம்ம குடும்பத்த பழி வாங்குதோன்னு நெனச்சு பயந்து, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு இவங்க போயிருக்காங்க. ஆனா போன அன்னிக்கு அங்கருந்து நியூஸ் வருது, இவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு. இப்ப உயிரோட இருக்கிறது 4 பேர் தாங்க. அம்மா, அப்பா, 2வது பையன், மருமக. இவங்க 4 பேருக்குமே வந்து ஏதோ மனசுல இனம் புரியாத ஒரு பயம், சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இறந்து போன அவங்களோட மருமக தான் இந்த மாரி ஒரு விஷயம்லாம் செய்யுதா? இல்ல இது வந்து எதர்ச்சியா நடக்குதான்னு ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் சந்தேகம், இன்னொரு பக்கம் கேள்வியும் கூட. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு அவங்களுக்கே வந்து தெரியல. ஏன்னா அவங்க வீட்ல அந்த பொண்ணோட பிரசன்ஸையும் பார்க்கல, எந்த ஒரு அமானுஷ்ய டிஸ்டர்பன்ஸும் பார்க்கல. அதனால இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இவங்க 4 பேர் மனசுலயும் ஓடுதா, ஆனா ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கல. சோ அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் சாப்பிட்டு அவங்கவுங்க ரூம்ல படுக்க போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப, அப்ப இவங்க மாமியாருக்கு வந்து என்னமோ சத்தம் கேட்டிருக்கு. என்னடா கதவு தொறக்கிற சத்தம் மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு, இவங்க எந்திரிச்சு ரூம்பு கதவு தொறந்து பார்க்கிறப்ப, கொல்ல கதவு வந்து தொறந்து தான் இருக்கு. என்னடா கொல்ல கதவு யாரு தொறந்திருக்கான்னு சொல்லிட்டு, இவங்க மகன கூப்பிடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருக்காங்க. ரூம்பு கதவும் தொறந்திருக்கு. அந்த ரூம்ல வந்து அவங்க மகனும், மருமகளும் இல்ல. என்னது இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரை எழுப்பியிருக்காங்க. எழுப்பி சொல்லியிருக்காங்க, எங்க மகனும் மருமகளும் காணுங்க, பின்னாடி கொல்லைப்புறம் கதவு வேற தொறந்திருக்கு, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் பயமா இருக்கு, வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு கொல்லைப்புறத்துக்கு பின்னாடி போயிருக்காங்க. அங்க போறப்ப என்ன ஆச்சுன்னா, அங்கதாங்க அவங்க ஒரு அதிர்ச்சியான ஒரு காட்சிய பாக்குறாங்க. 2 பேருமே கைய புடிச்சுக்கிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி நின்னுட்டு இருந்திருக்காங்க. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் கத்திருக்காங்க, டி வேணாண்டா, இறங்குடா, ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்றேன்னு. அவரு ஒரு மாதிரி திரும்பி இவங்கள பார்த்து ஒரு அமானுஷ்யமான ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு 2 பேருமே அவங்கள பார்த்த வாக்கிலே கிணத்துல குதிச்சுட்டாங்க. குதிச்ச கையோட அந்த அதிர்ச்சியில இவர் வந்து கூப்பிட்டாரு பாத்தீங்களா, அவருக்கு அப்படியே ஒரு கை காலு ஒரு வாய் வந்து அப்படியே இழுத்துக்குச்சு. அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ண தெரியல, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. சோ மறுநாள் இந்த விஷயத்த கேள்விப்பட்ட கேட அவங்க தம்பியும் வந்து பாக்குறாரு. அப்ப அங்க இருக்கிற ஊர் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சாபக்கேடு அடிச்சிருச்சு போல, அதனாலதான் தொடர்ந்து வந்து ஒரு ஆளா இறந்துகிட்டு இருக்காங்க. இப்ப பாரு இவருக்கு வர கை கால் முடியாம போயிடுச்சு, இவங்க என்னன்னா பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்கன்னு. சோ இந்த மாதிரிலாம் ஊர் மக்கள் பேசுறதை கேட்ட விட இவருக்கும் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு, இவங்க என்னமோ ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னு. அப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, அவங்கதான் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்களே, இவர் தான் எல்லா சாங்கியமும் செஞ்சிருக்காரு. எல்லா சாங்கியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப இவர் தனியா கூட்டிட்டு போயிட்டு இவங்க கிட்ட என்ன ஏது நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குன்னு சொல்லி கேக்குறப்ப, இவங்களும் வேற வழி இல்லாம பயத்துல நடுங்கிக்கிட்டே நடந்த எல்லா உண்மையுமே இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த கேட்டக்கையோட இவருக்கு ஒரே அதிர்ச்சிங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களே, உங்களோட குடும்ப வாரிசையே நீங்க அழிச்சிருக்கீங்களே. இப்பதான் தெரியுது ஏன் உங்க குடும்பத்துல தொடர்ந்து இத்தனை சாவுன்னு. நீங்க செஞ்ச பாவத்தை நீங்க தான் கழுவணும். என்னதான் இருந்தாலும் ஆண்டவன் ஒருத்தன் மேல இருக்கான், அவன் பார்த்துட்டு இருக்கான்ற பயம் கூட இல்லைல்ல. நீங்க செஞ்ச விஷயத்த நீங்களே அனுபவிங்க, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவங்க அண்ணன் முகத்தை கூட பார்க்காம அன்னைக்கு அவர் வீட்டு விட்டு வந்தவர் தான். அதோட அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டாங்கன்னு நியூஸ் தெரிஞ்சும் கூட அவர் போய் பார்க்கவே இல்லையாங்க. ஏன்னா அவர் வெறுத்துட்டாராம். இவருக்கும் 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன் இருக்கு. சோ அவங்க அண்ணன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சது வந்து அவரால் ஏத்துக்க முடியல. அதனால அவரோட இறப்புக்கும் அவர் போகவே இல்லையா. இப்ப நீங்க இந்த கதையை கேட்டனால நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். பெண் சாபம் இருக்குது, அது கண்டிப்பா 7 தலைமுறை தாண்டி அடிக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நான் நம்புவேங்க. ஏன்னா நானே நிறைய இன்சிடென்ட் கண்ணுக்கு கண்ணா பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேரு இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அண்ட் பிளஸ் நானும் இந்த மாதிரி பார்த்துருக்கறனால நான் கண்டிப்பாக நம்புவாங்க. இல்லைன்னா ஏன் அந்த காலத்து பெரியவங்க வந்து இதையும் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஒரு பாம்புக்கு தீங்கு விளைவிக்கிறதும் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தீங்கு விளைவிக்கிறதும் ஒன்று தானே. ஏன்னா பாம்பு பழி வாங்கினுச்சுன்னா 7 ஜென்மம் எடுத்தாலும் பழி வாங்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தீங்கு விளைவிச்சிட்டாங்கன்னா அதோட சாபம் 7 தலைமுறை தாண்டியும் அடிக்குமா. அதனாலதான் சொல்லுவாங்க, எந்த சாபத்துல வேணாலும் விழுட, ஆனா பொம்பளை சாபத்துல மட்டும் விழுந்துராதுன்னு அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மைதாங்க.
ஸோ இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் நண்பா. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே தட்டி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அடுத்த ஒரு பதிவுல இன்னொரு உண்மை சம்பவ கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.